وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى ولا تظلمون فتيلا. صدق الله العظيم. عن المستورد بن شداد رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ما الدنيا في الآخرة إلا مثل ما يجعل أحدكم إصبعه في اليم فلينظر بما يرجع، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد في أول كلامنا، اللهم صل على محمد في أوسط كلامنا، اللهم صل على محمد في آخر كلامنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலத்தின் அருள்கொடை என பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடில் சுழற்றி சற்றளவும் பிசகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஜுமாவினுடைய சபையிற்கு வருகை தந்திருக்கும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா இந்த நிலையில்லாத உலக வாழ்க்கையை நாளை மறுமையினுடைய நிலையான உறுதியான வாழ்க்கையினுடைய ஒரு விளைச்சலிடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆখিরা, உலகம் என்பது மறுமை வாழ்க்கைக்குண்டான ஒரு விளைச்சலிடமாகும். இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன நல்ல காரியங்களின் மூலமாக, நல்ல அமல்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக, தான தர்மங்களின் மூலமாக என்ன விளைச்சலை இந்த பூமியில் நாம் இடுகின்றோமோ அதனுடைய பலனை நாளை மறுமையில் நாம் பெற்றுக்கொள்வோம். எந்த ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை மறுமையினுடைய வாழ்க்கையிற்குண்டான ஒரு விளைச்சலிடமாக மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை சரியான முறையில் பின்பற்றி நல்ல அமல்களையும் நல்ல இபாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் எவன் செய்வானோ நாளை மறுமையில் அவன் வெற்றி பெற்ற ஒரு மனிதராக, சுவனத்தை அடைந்த ஒரு நல்ல மனிதராக ஆகுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் எந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய இலக்காகவும் உலகத்தினுடைய காரியங்களை தன்னுடைய லட்சியமாகவும் ஆக்கிக்கொண்டு அல்லாஹ்வும் நபியவர்களும் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையினுடைய வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் மீறி எவன் வாழ்வானோ அவனுக்கு நாளை மறுமையினுடைய வாழ்க்கை என்பது தோல்வியுற்றதாகவும் கேள்வியிற்குண்டான ஒரு இடமாகவும் மறுமையினுடைய வாழ்க்கை என்பது ஆகிவிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார்: குல் மதாஉத் துன்யா கலீல். நபியவர்களே, உங்களுடைய உம்மத்தை பார்த்து நீங்கள் கூறுங்கள், மதாஉத் துன்யா கலீல், இந்த உலகத்தினுடைய சுகங்களும் சந்தோஷங்களும் கலீல், மிகவும் குறைவானதாக இருக்கின்றது. வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா, மறுமையினுடைய வாழ்க்கை என்பது கைருல் லிமன் இத்தகா, எந்த மனிதன் இரையச்சம் உள்ளவனாக இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு மறுமையினுடைய வாழ்க்கை என்பது சிறந்ததாக இருக்கின்றது. வலா துலமூன ஃபதீலா, அந்த மறுமையினுடைய வாழ்க்கையிலே
எந்த ஒரு மனிதனும் சற்றளவும் அநீதம் இழைக்கப்பட மாட்டான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்ன நீதி வழங்கப்படுமோ அந்த நீதி சரியான முறையில் வழங்கப்படும். சிறிதளவும் கூட அவன் அநியாயம் செய்து அநீதம் இழைக்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் தற்காலத்தினுடைய சூழ்நிலையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்காக ஆக்கி கொண்டு முஸ்லிம் சமுதாயம் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது பெரும் வருத்தத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான நோக்கம் என்பது நாளை மறுமையில் நாம் எப்படி வெற்றியாளர்களாக மாற வேண்டும், நாம் மறுமையில் நாம் எப்படி உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் என்பதற்குண்டான ஒரு விளைச்சலிடமாக இந்த உலகத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வது என்பது பணம் சம்பாதிப்பதற்கோ சந்தோஷமான முறையில் இருப்பதற்கோ நிம்மதியான முறையில் இருப்பதற்காக மாத்திரம் நாம் இந்த உலகத்தில் அனுப்பப்படவில்லை. மாறாக இந்த உலகத்தை ஒரு பாதையாக பயன்படுத்தி நாளை மறுமையில் எப்படி நாம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஆக்கியிருக்கின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப சந்தோஷங்களுக்காக வேண்டியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணங்களுக்காக வேண்டியும், பொருளாதாரத்திற்காக வேண்டியும் மார்க்கத்தினுடைய சட்டங்களையும் அதனுடைய வரையறைகளையும் மீறுவதற்கு எந்த விதத்திலேயும் அனுமதிக்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறுவார்கள். உலகத்தினுடைய வாழ்க்கையை குறித்து நபி அவர்கள் இவ்வாறு அழகாக கூறுகின்றார்கள். முஸ்தவரீத் என்ற ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். மத்துன்யா ஃபில் ஆகிரதி இல்லா மிஸ்ல மா யஜஅலு அஹதுக்கும். இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு விரலை ஒரு கடலினுடைய நீரிலே தன்னுடைய விரலை விட்டு எடுக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய விரலில் எந்த அளவிற்கு ஈரப்பதம் பட்டு இருக்குமோ அவ்வளவுதான் இந்த உலகினுடைய வாழ்க்கை. மறுமையினுடைய வாழ்க்கை என்பது மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையாக இருக்கின்றது. உலகத்தினுடைய அற்ப வாழ்க்கைக்காக வேண்டி மறுமையினுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தற்காலத்தினுடைய வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக சோசியல் மீடியாக்களிலே பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இதுதான் இந்த நிஜ வாழ்க்கையினுடைய நிதர்சனமோ, நாம் சோசியல் மீடியாக்களில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் வெற்றியை தரக்கூடிய விஷயமோ என்று தவறான ஒரு புரிதலோடு சோசியல் மீடியாக்களிலே பார்க்கக்கூடிய சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாகும். இதை போன்று நானும் உருவாக வேண்டும், இந்த நபரை போன்று நானும் உருவாக வேண்டும், இந்த நபர் செய்வதை போன்ற செயல்களை எல்லாம் நானும் செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தினுடைய வரையறைகளையும் மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளையும் தாண்டி தற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான இலக்குகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், சரியான லட்சியத்தை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஈமானோடு நாம் வாழ வேண்டும், இபாதத்தோடு நாம் வாழ வேண்டும். அத்தோடு நல்ல கல்வியாளர்களாக நல்ல செல்வத்தில் உயர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலேயும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை தவிர்த்து மார்க்கத்திற்கு முரணாக நாம் இந்த உலக வாழ்க்கையில் எதில் ஈடுபடுவோமோ தற்காலத்தில் அதில் வெற்றியை கொடுத்தாலும் நாளை மறுமையிலே பெரும் இழப்பையும் பாதிப்பை தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மௌதிஹு சௌத்தின் ஃபில் ஜன்னah, உலகத்தில் நாளை மறுமையிலே சுவனத்திலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடத்தினுடைய அந்த அளவு என்பது ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விடவும் அந்த சுவனத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அந்த இடம் என்பது மிகச் சிறந்ததாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, தற்காலத்திலே சமூக வலைத்தளங்களினுடைய வளர்ச்சியின் காரணத்தினால்
வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயத்தினர் சோசியல் மீடியாக்களில் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாமும் அதுபோன்று உருவாக வேண்டும் என்று மார்க்கத்திற்கு புறமான காரியங்களை தன்னுடைய இலக்காக ஆக்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக தற்காலத்தில் ஒரு 2-3 வாரங்களாக நடக்கக்கூடிய பிரச்சனை ரீல்ஸினுடைய மோகம். ரீல்ஸினுடைய மோகத்தின் காரணத்தினால் என்னுடைய ரீல்ஸினுடைய பார்வையாளர்கள் என்பது அதிகத்தை எட்ட வேண்டும். மில்லியன் கணக்கிலே பில்லியன் கணக்கிலே என்னுடைய ரீல்ஸினுடைய பார்வையாளர்கள் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி நான் என்ன செய்தாலும் பரவாயில்லை, மார்க்கத்தை துறந்தாலும் பரவாயில்லை, மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளை மீறினாலும் பரவாயில்லை என்று அவர்களுடைய சிந்தனையிலே ஒரு தவறான புரிதல்களை தற்காலத்தினுடைய சூழ்நிலைகளையும் அவர்கள் பழகக்கூடிய நட்பினுடைய வட்டாரங்களும் சோசியல் மீடியாக்களுடைய பிம்பங்களும் அவர்களை இவ்வாறு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு உண்மையான வாழ்க்கையையும் நிதர்சனமான வாழ்க்கையையும் நிஜ வாழ்க்கையினுடைய பற்றி உண்டான விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விதமான மார்க்க சட்டங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களையும் வரையறைகளையும் கற்பொழுக்கங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரு பாலாருக்கும் நபி அவர்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த விஷயங்களை சரியான முறையில் கடைபிடித்து நடப்பது என்பது ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே இவ்வாறு கூறுகின்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். இந்த உலக வாழ்க்கையை சரியான முறையில் எவன் பயன்படுத்தி நாளை மறுமையினுடைய வாழ்க்கையிற்குண்டான வெற்றியினுடைய இலக்காக எவன் இந்த உலகினுடைய வாழ்க்கையை பயன்படுத்துகின்றானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அறிந்து கொள்ளாது. கண்களுக்கு குளிர்ச்சியூட்டக்கூடிய அந்த விஷயங்கள், நல்ல மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எந்த ஒரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே புரிந்து கொள்ளாது. நாளை மறுமையில் தான் அதற்குண்டான லாபத்தையும் அதற்குண்டான நன்மைகளையும் புரிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான இலக்குகளை போதிக்க வேண்டும். அவர்களை நல்ல கல்வியினுடைய இலக்கை போதிக்க வேண்டும். இந்த வயதிலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களை முன்னுதாரணமாக காட்டி, நல்ல படித்தவர்களை முன்னுதாரணமாக காட்டி, இதை போன்று நீ உருவாக வேண்டும், இந்த பட்டத்தை நீ முடிக்க வேண்டும், இந்த அளவிற்கு நீ உருவாக வேண்டும் என்று கல்வியினுடைய இலக்குகளை நாம் குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். மார்க்க கல்வியினுடைய இலக்குகளை நாம் போதிக்க வேண்டும். இத்தனை வருடத்திலே இவ்வளவு குர்ஆனை நீ முடிக்க வேண்டும், குர்ஆனை நீ மரணம் செய்ய வேண்டும், குர்ஆனை மரணம் செய்வதிலே போட்டி போட வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சோசியல் மீடியாக்களினுடைய மோகத்திலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வந்து கல்வி சார்ந்த, மார்க்கம் சார்ந்த, இபாதத்து சார்ந்த, வணக்க வழிபாடு சார்ந்த விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு போதித்து அதன் மீது உண்டான மோகத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு எல்லோரும் பயன்பாட்டிலே சோசியல் மீடியாக்கள் உருவாகிவிட்டதால் அந்த சோசியல் மீடியாக்களை எப்படி நம் மார்க்கத்திற்கு பயனுள்ளதாக பயன்படுத்த முடியுமோ அந்த விதத்தில் பயன்படுத்தினால் என்று சொன்னால் இதன் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருக்கின்றான். இன்றைக்கு ரீல்ஸினுடைய மோகங்கள் அதிகமானதால் ரீல்ஸ் எடுப்பது குர்ஆனை ஓதக்கூடிய ரீதியில் எடுங்கள், மார்க்கத்தினுடைய நல்ல விஷயங்களை ரீல்ஸின் மூலமாக பரப்புங்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு எந்த தவறுகளையும் எதையும் கூறவில்லை. ஆனால் மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்யும் பொழுதுதான் அந்த விஷயங்கள் என்பது நாளை மறுமையிலே உங்களுடைய வெற்றியான வாழ்க்கையிற்கு தடையாக ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், மனிபதலா மின் ஹாதிஹில் பனாதி பிஷைஇன் குன்ன லஹு சித்ரம் மினன் நார். எந்த ஒரு மனிதருக்கு 2ற்கும் அதிகமான பெண் குழந்தைகளை கொடுத்து அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றானோ அந்த பெண் குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்தெடுத்து சரியான முறையில் அவர்களுக்கு வாழ்க்கையை அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால்
பெண் குழந்தைகளை வளர்த்து சரியான வழியை காட்டுனதின் மூலமாக குன்னலஹு சித்தரம் மினன்னார், அந்த பெண் குழந்தைகள் நாளை மறுமையிலே உங்களுக்கு நரகத்திற்கு செல்வதற்கு பாதுகாப்பாக தடையாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பது மாத்திரம் நமது வேலை அல்ல, அவர்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். பெண்கள் தான் ஒரு நல்ல குடும்பமாக மாறுவதற்கும் கெட்ட குடும்பமாக மாறுவதற்கும் அடிப்படையாக இந்த பெண்கள் இருக்கின்றார்கள். குழந்தைகள் அதிகமான நேரம் இருக்கக்கூடிய நேரம் தாய்மார்களோடு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் உருவாகுவதெல்லாம் தன்னுடைய பெற்றோரை பார்த்து தன்னுடைய தாய் எப்படி இருக்கின்றார், தன்னுடைய தாயினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்துதான் தன்னுடைய குழந்தைகள் உருவாகின்றார்கள். எனவே தன்னுடைய பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வணக்கசாலியாக இபாதத்துள்ள பெண்ணாக நாம் உருவெடுத்தோம் என்று சொன்னால், அந்த பெண்ணிற்கு வரக்கூடிய சந்ததியினர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் நல்ல வணக்கசாலியாக நல்ல கல்வியாளர்களாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உருவாகுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதேபோல் எந்த ஒரு பெண்மணியை சரியான முறையில் நாம் வளர்த்தெடுக்கவில்லையோ, எந்த ஒரு பெண்ணிற்கு சரியான மார்க்கத்தை நாம் கற்றுக் கொடுக்காமல் தவறான நடத்தை உள்ளவர்களாக தவறான சிந்தனை உள்ளவர்களாக மார்க்கத்திற்கு புறமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக எந்த ஒரு பெண்ணை நாம் உருவாக்குகின்றோமோ, அந்த பெண் கெட்டு போகுவது மாத்திரமல்லாமல் அந்த பெண்ணிற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அடுத்து வரக்கூடிய சந்ததியினர்களும் அந்த பெண்ணின் மூலமாக வழி தவறி செல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய ஒரு அற்ப சுகமாக இந்த உலக வாழ்க்கை என்பது இருக்கின்றது. இந்த உலகத்தில் எல்லாரும் கூறலாம், இவ்வளவு பணம் சம்பாதிப்பதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம், இந்த உலகத்தில் இவ்வளவு வீடுகளை கட்டுவதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களை உண்மையில் ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றது. அதுவல்ல உண்மையான லட்சியம். கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதோ பெரும் பட்டதாரிகளாக ஆக்கி முடிப்பது மாத்திரம் உங்களுடைய லட்சியம் அல்ல. அந்த குழந்தைகளை இபாதத்துள்ளவர்களாக நல்ல வணக்கசாலியாக உருவாக்குவதுதான் உண்மையான லட்சியமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். இந்த உலகத்தில் எந்த செயல்களை நாம் செய்தாலும் சம்பாதிப்பதற்கு தடை இல்லை, பெரும் வீடுகளை கட்டுவதற்கு தடை இல்லை, கல்வி கற்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் எதை செய்தாலும் இந்த கல்வி கற்பதும் பணம் சம்பாதிப்பதும் எல்லாவற்றையும் என்னுடைய மார்க்கத்திற்காக நாளை மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியிற்காக வேண்டி நான் செய்கின்றேன் என்று எந்த ஒரு மனிதன் செய்கின்றானோ அவன் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நன்மை தரக்கூடிய செயலாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றான், பல் துஸீரூனல் ஹயாத்தத் துன்யா. உலக முஃமின்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், பல் துஸீரூனல் ஹயாத்தத் துன்யா. உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் அதிகமாக பிரியப்படுகின்றீர்கள். உலகத்தினுடைய அந்த மாய வாழ்க்கையின் மீது நீங்கள் மோகம் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். வல் ஆகிரத்து கைரு வ அபகா. ஆனால் உண்மையில் மறுமையினுடைய வாழ்க்கை தான் சிறந்ததாக இருக்கின்றது. மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கின்றது. அதனால் இந்த உலக வாழ்க்கையின் அழியக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் மீது பேராவல் கொண்டவர்களாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை நாம் வறுமையினுடைய வாழ்க்கையை கொண்டான ஒரு விளைச்சலிடமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய என்ன சம்பாத்தியங்களாக இருந்தாலும் சரி, நாம் கல்வி கற்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நம் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவைகளாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தினுடைய சட்டத்திற்கு முரணானதாகவும் மார்க்கத்தினுடைய சட்டங்களை அத்துமீறி நாம் ஒரு செயலில் ஈடுபடுவோம் என்றால் அந்த செயல் என்பது இந்த உலக வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நேரத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நாளை மறுமையில் பெரும் இழப்பையும் பெரும் ஆபத்தையும் தண்டனையும் தரக்கூடிய விஷயமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை சரியான முறையில் உருவாக்குவதும் சரியான முறையில் வழிகாட்டுவதும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளை அதிகமான நேரம் செல்போன்களை கொடுத்து கெடுக்கக்கூடாது.
அவர்களுக்கு நல்ல கல்விகளையும் நல்ல மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே அவர்களுடைய அன்றாட நாட்கள் கழிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குழந்தைகள் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, நல்ல பட்டுதாரிகளாக, கல்வியாளர்களாக உருவாகுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம் முஸ்லிம் சமுதாயத்தை இந்த மாய உலகத்தில் இருந்து காப்பாற்றி நிஜ உலகினுடைய வாழ்க்கையை இலக்காக பயணிக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.